நீங்கள் வாங்கினதே 10 ஷேர் தான் இருக்கும். அதில் ரூ. 1 இறங்கினா கூட ரூ. 10 தான் நட்டமாக இருக்கும். ஆனால் அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ ரூ. 1 இறங்கிச்சே, ரூ. 2 இறங்கிச்சே, ரூ. 3 இறங்கிச்சே, இதுதான். அது வெயிட் பண்ணி தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா அது வேலை முடிஞ்சு போச்சு. எப்பயுமே அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒன்று, அடுத்தவங்க காசை நாம் உழைக்காமே பெறணும் அப்படின்ற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024 அப்படின்றது உலகளாவிய மிகப்பெரிய அளவில் எக்கனாமிக் கிரைசிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்ப அதில் முதல்ல பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்றத காட்டிலும் பெரிய அளவில் ஒரு ஆசிலேஷன் நடக்கக்கூடியதுன்றது ஷேர் மார்க்கெட். இன்றைக்கி மக்களுக்கு ப்ரைமரி இன்கம் தாண்டிய ஒரு தன்மையில் செகண்டரி இன்கம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதாவது நீங்கள் செயலற்ற தன்மையில் வரக்கூடிய அடிஷ்னல் இன்கம், அது பூர்வீக வழி, சொத்து வழி ஆதாயமாக இருக்கலாம், அல்லது எப்பயோ வாங்கி போட்ட லேண்டு இப்போ நல்லா ஒரு க்ரோத் ஆகி, அதாவது க்ரோத்னாக்க லேண்டு க்ரோத் ஆகாது, அதோடய வேல்யூ க்ரோத் ஆகி அன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டால் இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு அது உருமாறி இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளே தான் தெரியும். ஒரு 20-25 2011 கூட எடுத்துக்கலாம். 2011க்கு முன்னாடி இந்த ஒரு லேண்டோட வேல்யூ வேறு, 2011க்கு பிறகு இருக்கக்கூடிய லேண்டோட வேல்யூ வேறு. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மார்க்கெட் அப்படின்றது என்னன்னாக்கா, ஷேர் மார்க்கெட் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது முதலீடு அப்படின்ற பார்வையில் பார்க்குறது ஒரு தன்மை, அதை ஒரு சூதாட்டத்தின் தன்மையில் பார்க்கக்கூடியது ஒரு மனோபாவ தன்மை. அது சூதாட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஆன்டியாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த 2024. ஏன் இந்த ஆண்டு முக்கியமாக அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு முக்கியம் ரொம்ப தராங்க எல்லோரும் அப்படின்றப்ப, எப்போ ராகு புதனுடைய சாரத்துக்குள்ளே நுழையுதோ, புதன் காலில் நுழைஞ்சு, அதாவது ரேவதியில் நுழைஞ்சு மூலத்தில் வெளிவரப்போ இந்த ராகுவோட இந்த ஆக்டிவிட்டீஸு இந்த 4 ராசிகளுக்குள்ளே பயணப்படுறப்ப, அதுவும் அதிகமாக இந்த புதனும் ராகுவும் கம்பைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அசத் மேத்தா காலத்தில் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் 2008 அப்படின்றது 2005லேயே அதோட வைப்ரேஷன் ஆரம்பிச்சிச்சு. அது 2008 ஒரு மிகப்பெரிய அளவில் கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 ஆண்டுகள் கழித்து, கிட்டத்தட்ட அதிகபட்சம் இந்த ராகுவோட 18 ஆண்டுகள், ஒரு சுற்றுக்கு 18 ஆண்டுகள்னால் கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த 18க்குள்ளே அதோட தாக்கத்தை வேகப்படுத்தும். ஏன்னா சனியோட வீட்டில் இந்த ராகுவோட டிரான்சிட் நடக்கும். அது இந்த டைம் ஏன் அப்படின்றப்ப, சனியும் அட் ப்ரெசண்ட்டு ராகுவோட சாரத்திலே இருக்கார். அப்போ ராகுக்கும் புதனுக்கும் சனிக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு ஒற்றுமைப்பாடு இந்த ஏற்ற இறக்கத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் மார்க்கெட்டோட வேல்யூ உங்களுக்கு கிட்டத்தட்ட 65,000க்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதுவும் உங்களுக்கு இந்த ராகு புதனுடைய முடியறதுக்குள்ளே, புதன் அப்படின்றது ஜூலை 5 தான் அவர் ரேவதியிலேருந்து உத்திரட்டாதிக்குள்ளே நுழையிறது. அப்போ உத்திரட்டாதிக்குள்ளே நுழைஞ்சால் கூட அந்த சனியும் உங்களுக்கு ராகு சாரத்தில் தான் இருக்கார். அப்போ சனி ராகு, அப்போ புதன் முடிஞ்சு சனி ராகுவோட ப்ளே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த டிசம்பருக்குள்ளவே நீங்கள் ஒரு பெரிய வேலண்டைல், அதாவது இறக்கத்தையும் பார்க்க போகிறீங்க, நல்ல ஏற்றத்தையும் பார்க்க போகிறீங்க. அப்போ இதில் ரிவர்ஸாக யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க மிகப்பெரிய அளவில் சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு இதில் என்னன்னாக்கா, நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. டவுன்வர்ட்ஸை பார்த்து நிறையா மார்க்கெட் போகும். அதுலேயும் இதில் என்னன்னாக்கா, இந்த ராகு அப்படின்றது புதன் சாரத்தில் போகிறதுனால தான், அதுவும் குருவோட வீடாக இருக்கிறதுனால தான் பேங்கிங் செக்டார், ஃபார்மா செக்டார், அப்புறமா இந்த கோல்டு கூட, இன்னும் சொல்லப்போனால் கோல்டெல்லாம் ஃபிசிக்கல் கோல்டை விட எல்லாருமே ETF மாதிரியோ அல்லது கோல்டு பீஸ் மாதிரியோ நிறையா பேர் லைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னாக்கா இந்த டைம் ராகு இப்போ மக்களோடைய நாலேஜும் பார்த்திங்கனாக்கா அப்கிரேட் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா, ஃபிசிக்கல் கோல்டை வாங்கி அதை சேவ் பண்ணுறது ப்ளஸ் அதோட நம்ம அதில் எவ்வளோ உண்மைக்கு மாறான தன்மைகள் வணிகத்தில் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா இந்த பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ETF கோல்டுலேயோ அல்லது கோல்டு பீஸ்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது எந்த விதமான நீங்கள் மெயின்டைன் பண்ணவும் தேவையில்லை, பாதுகாக்கவும் தேவையில்லை. பட் ஆனால் இறக்கத்துக்கும் ஏற்றத்துக்கும் உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் இந்த ஆண்டு 2024 அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் 2ஆம் வழி வருமானம் வரக்கூடிய தன்மைகளை எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல என்னுடைய ராசிக்கு, என்னுடைய ஜாதகத்துக்கு, என்னோடய அமைப்புக்கு ஷேர் மார்க்கெட் வழி எனக்கு ஆதாயம் இருக்கா, அல்லது பூர்வீக சொத்து வழி ஆதாயம் இருக்கா, அல்லது இரண்டாவதாக நான் எந்த தொழில் செய்து அதன் வழி நான் ஆதாயம் பெறுவேன். எப்பவுமே மனிதனுக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம் சர்வீஸை சொல்லும், 7ஆம் இடம்
ஜாப்பை சொல்லும், அதாவது சுய தொழிலில் சொல்லும். 10ன்றது நீங்கள் செய்கிற கர்மா. அப்போ 2, 6, 7, 10 தான் உங்களுடைய வருமானத்தை மிகப்பெரிய அளவில் தரக்கூடிய பாவங்களாக இருக்கும். அதனால தான் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுன்றோம். ஏன்னா சாப்பாட்டுக்கு ஒரு கோலாவது சப்போர்ட் பண்ணணும், இல்லைனாக்கா ரொம்பவே. அதனால தான் 10ஆம் அதிபதி கெடாமல் இருக்கணும், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். நல்லது இருந்தால் சுபத்தன்மையில் வருமானங்கள் வரும், கெட்டது இருந்தால் ஒரு பாவத்தன்மையிலாவது ஒரு வருமானம். பாவம்ன்றது என்னன்னாக்கா அறமற்ற முறையிலாவது வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 10ஆம் பாவாதிபதி ஒரு தீய கோளாக இருந்தாலோ, 10ஆம் இடத்துல ஒரு தீய கோள் இருந்தாலோ, அல்லது 10ஆம் அதிபதி தீய கோள் சாரத்தில் இருந்தாலோ உங்களுக்கு மறைமுகமான ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் வழி. ஆனால் இந்த இடத்துல அதிர்ஷ்டம், நான் உழைக்காமே சம்பாதிக்கணும், உழைக்காமே எனக்கு பணம் இன்கம் வரணும், உழைக்காமே, அதாவது என்னுடைய ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கக்கூடாது. பட் ஆனால் எனக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டி வைஸு ஒரு ஹைக் இருக்கணும், என்னுடைய ப்ராப்பர்ட்டி வைஸு ஒரு ஜம்பிங் இருக்கணும், பெரிய அளவில் என்னுடைய ப்ரொமோஷன் ஆகிருக்கும் வெல்த் வைஸு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சின்னத ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் சொல்கிறது நிறைய பேர், நான் எங்கெங்கே எனக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம், நான் அதை ஒரு அதிர்ஷ்ட கட்டங்க அப்படின்றது. பயங்கரமான அதிர்ஷ்டக்காரங்க, அவனுக்கு எங்கே மச்சான் இருக்குன்னே தெரியாது, அப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஏன். அப்போ ஒரு விஷயம் இன்றைக்கி பொருளற்ற உலகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சர்வே பண்ணுற கஷ்டம். அப்போ பொருள் சார்ந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அப்படின்னா அந்த பொருள் எப்படி வரணுன்னாக்கா நேர்முகமாக தான் உழைச்சி வரணும். அப்படின்னம்னா அது நம்முடைய உணவுக்கான அடிப்படை தேவைக்கு பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்க ஒழிய, இன்றைக்கி ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறோம் நிறைய பேர். மைண்ட் வைஸ் உங்களுக்கு போதும், இது போதும் அப்படின்னு நினச்சா அதோட தன்மை வேறு, அதோட வருமானம் தேவை வேறு. ஆனால் நம்முடைய வாழ்வியல் தன்மைன்றது ஆடம்பரத்தை நோக்கி அதிகமாக பயணப்பட்டுட்டோம். இனிமேல் ரிவர்ஸில் இனிமேல் அம்மிகளில் சட்னி அரை, ஆட்டுக்கல்லில் மாவரை அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதெல்லாம் சாத்தியப்படாது. அந்த அளவுக்கு ஃபிசிக்கலாகவும் நம்ம டேமேஜ் ஆகிட்டோம். அப்போ மென்டலாக மட்டும் இந்த மைண்டை வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படின்றது இன்றைக்கி அடுத்தது பார்த்திங்கனாக்கா, வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நுட்ப வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய கூட்டமும் அதிகமாகிட்டே இருக்காங்க. மறைமுக ஆதாயங்கள் வரக்கூடிய கூட்டமும் அதிகமாக, எந்த விதமான முதலீடும் இல்லாமல், எந்த விதமான உடல் உழைப்பும் போடாமல், சும்மா 4 வார்த்தை பேசினாலோ, 4 வார்த்தை சொன்னாலோ, அல்லது 4 விஷயங்களில் சின்னதாக ஏதாவது ஒரு சிக்மெண்ட் பண்ணி வச்சோம்னாலே நமக்கு ஆதாயங்கள் தரக்கூடிய பாத்வே நிறைய கிரியேட் ஆகிடுச்சு. அப்படின்றப்ப இன்னும் அடுத்தடுத்த லெவல் பார்த்திங்கனாக்கா, யாருக்கு ஸ்கில் இருக்கோ, யாருக்கு உங்களுக்கு அந்த நுட்பமான அறிவு இருக்கோ அவங்க சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். மற்றவங்கள்லாம் அவங்களை சார்ந்தோ அல்லது தன்னுடைய அடிப்படை தேவைக்காகவே கடினமான ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணி தன்னுடைய பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறுவாங்களோ ஒழிய, அதிர்ஷ்டமான தன்மையை வரணும், என்னுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னாக்கா 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய யூகத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது, 2ஆம் இடம்ன்றது தனத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது, 8ஆம் இடம்ன்றது மறைவோட வருமானத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது, 11ஆம் இடம்ன்றது லாபத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ 2, 5, 8, 11 பாவங்களில் ராகு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு அந்த தசாபதி காலங்களில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது இந்த டைம், இந்த ஆண்டு 2024ன்றது மிகப்பெரிய அளவில் ஹைக்கு வர்றதுக்கோ, மிகப்பெரிய அளவில் டெப்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ரிவர்ஸ் போகிறீங்களா, ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா அப்படின்றப்ப லாங் போகிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது எஸ்ஐபி மெத்தடில் லாங்காக போகிறவங்களுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு இடத்த வாங்குறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு இடத்த வாங்கிட்டீங்க, டெய்லி போய் அந்த ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு இன்றைக்கி என்னாச்சு, நேற்று சதுரடி 10,000 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 10,005 ரூபா இருக்குது, இன்றைக்கி 10,020 ரூபா இருக்குன்னு யாரும் பார்க்க போகிறதில்ல. விற்கிறப்ப அன்றைக்கி என்ன எவ்வளோ அதை தான் யோசிப்போம். அது 10,000 ரூபா வாங்கினது ஸ்கொயர் ஃபீட்டு, இன்றைக்கி அது 40,000 ரூபா விற்கிது ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு போயிடுவோம். அதனால தான் என்னன்னாக்கா மார்க்கெட் அப்படின்றது என்னன்னாக்கா, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா எந்த ரேட்டாக இருந்தாலும் வாங்க, விற்கணும்னு நினச்சதா எந்த ரேட்டாக இருந்தாலும் விற்க, அது உங்களுக்கு நஷ்டத்தை தராது. ஏன்னாக்கா உங்களுக்கு சென்ஸ் கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த ரேட்டுக்கு வாங்கணும், இந்த ரேட்டுக்கு விற்கணும், அந்த ரேட்டுக்கு வந்தால் விற்போம், அந்த ரேட்டுக்கு வரலன்னா விட்டுருவோம், இருக்கட்டும் அப்படின்னு போகிறது வேறு. ஆனால் இந்த 5 பைசா 10 பைசா 20 பைசா 30 பைசான்னு கம்மி பண்ணி போட்டுறதோ அல்லது கூட போட்டு விற்கணும்னு ஹோல்டு பண்ணி வைக்கிறதோ, அது என்னன்னாக்கா உங்களை அந்த ட்ரேடிங் டைம் பூராமே உங்களை ஒரு பைத்தியம் பிடிச்ச மனோநிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். 10 பைசா இறங்கினாலும் பக்குன்னும், 10 பைசா ஏறினாலும் பக்குன்னும். நீங்கள் வாங்கினது இறங்குனுச்சு, அந்த 10 பைசா 20 பைசா இறங்குனுச்சுனாக்கா மனசு திக்குன்னும். அதே மாதிரி நீங்கள் வாங்கினது ஏறி போச்சுனாக்கா உடனே இன்னும் கொஞ்சம் ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். இது எதுக்கு? தேவையில்லை. ஆனால் அந்த மைண்ட் செட்டு, நம்மளாம் ஆடம்பரமாக போவோம், சும்மா சாப்பிடவே மாட்டோம், ஒரு ஆர்டர் புக் பண்ணுவோம், 2 வாய் வைப்போம், அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம், அதில் 400 ரூபா பில்லு போடுவாங்க. ஆனால் இந்த 400 ரூபா லாஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்போம். ஆனால் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு 10 பைசா இறங்கிடுச்சுன்னா, 1 ரூபா இறங்கிடுச்சுன்னா 2 ரூபா, நீங்கள் வாங்கினதே 10 ஷேர் தான் இருக்கும்.
அதில் ரூபா இறங்கினா கூட 10 ரூபா தான் நட்டமாக இருக்கும். ஆனால் அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ ரூபா இறங்கிச்சே, ரூபா இறங்கிச்சே, ரூபா இறங்கிச்சே, இதுதான். அது வெயிட் பண்ணி தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா அது வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு நாளைக்கு எப்படி உங்களுடைய ஒரு ஃபுட்டுக்கான டைம், ஒரு லெட்ரின்கான டைம், தண்ணி குடிக்கிற டைம், இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு டயத்தை ஒதுக்குறீங்களோ அது போல் ஒரு மார்க்கெட்டுக்கான டைம் அப்படின்றப்ப அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இறங்குறது அது என்னன்னாக்கா ஒரு பொருளை போய் வாங்கிட்டு வர மாதிரி தான் அது. அப்படி வச்சுக்கணும் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு விலை இறங்குனதும் வாங்கலாம், விலை ஏறினதும் விற்கலாம் அப்படின்ற கான்செப்டே. ஏன்னா இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கணுன்றது ஒரு கான்செப்ட்ன்றது அது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். அது ஒரு லாட்ரி மாதிரி. இன்றைக்கி வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி நைட்டே குலுக்கி நாளைக்கு ப்ரைஸ் கொடுத்துற மாதிரி. இது ஆனால் 4 நாள் வர மாதிரி தெரியும், 5ஆம் நாள் இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிடும். அப்புறம் விட்டதை அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டு. எப்போயுமே ஒரு பொருள் தொலைஞ்சிச்சுன்னா தொலைஞ்ச இடத்துல தான் தேடணும். இந்த இடத்துல தொலைஞ்சிட்டு அந்த இடத்துல போய் தேட முடியாதுல்ல. இதில் என்னன்னாக்கா நம்ம காசெல்லாம் விட ஊரா விட்டு காசெல்லாம் வாங்கி வட்டிக்கு வாங்கி இதில் உள்ளே விட்டு அதில் மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் அதில் இறங்குங்க, இல்லைனாக்கா பேசாமல் வேடிக்கை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்களுக்கு அதை டிப்ஸு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, பட் 2 சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு காசு வராது. 3 தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்பீச்சு கொடுங்க. எவ்வளோ பேர் இன்றைக்கி யூடியூப்பில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை கிட்டத்தட்ட இந்த சார் வாங்க, அந்த சார் வாங்கலாம், இந்த சார் ஆனால் பொறுப்பு திறப்பு அப்படின்னு போட்டு முன்னாடி ஒன்று போட்டுருவாங்க போர்டு. ஏன்னாக்கா என் சொல்ல கேட்டு தான் அப்போ எதுக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்குறோன்னு நமக்கே தோணாது. உங்களை நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வாங்குகிறேன். அப்புறம் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் ஒதுங்கிட்டிங்கன்னா படத்தில் இந்த போடுவாங்களே டிஸ்க்ளைமரில், இந்த படத்தில் எந்த விதமான விலங்குகளையும் நாங்கள் துன்புறுத்தவில்லை, சிறுவர்களை நாங்கள் இது பண்ணவில்லை. அது மாதிரி என்னன்னாக்கா பொய் பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடானது, மது குடித்தல் குடும்பத்துக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு அப்படின்றது போடுற மாதிரி. அது அந்த ஒரு ஸ்லைடுன்றது படிக்க கூட முடியாது, ஆனால் போட்டு எடுத்துருவாங்க. அது எல்லா வீடியோஸ்லையும் இருக்கும் அந்த மாதிரி. இப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு அனலைஸு அப்போ சரியாக பண்ணலைன்னு அர்த்தம், அல்லது பண்ணவங்க உங்களை ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. பட் அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. உங்களுக்கு கைடு தான். கைடு நீங்கள் அந்த டூரிசத்தில் போய் கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் பிரியப்பட்டது கிடைக்கல வரலனாக்கா அந்த கைடை நம்ம கோச்சிக்க முடியாது. அவர் கூட்டு போய் கொண்டு வந்து விடுவார், அவ்வளோதான். கூட்டு போய் சேஃபாக வெளியே கொண்டாந்து விடுவார், அவ்வளோதான். கைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுவார். கைடு ஒரு வழிகாட்டி அப்படின்றது அங்கேயே தான் நிற்கும். போகிறது நீங்கள் தான் போகணும். அதுபோல் என்னன்னாக்கா ரிஸ்க் எடுக்கிறது நீங்கள் தான். அப்போ ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்குண்டான தன்மைகள், அதுக்குண்டான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்றதை பார்த்துக்கணும். அப்படின்றப்ப உண்மையிலே உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் இறங்குங்க, இல்லையா வேடிக்கை மட்டும் பாருங்கள். இருக்கிறவங்க அள்ளி முடியலாம், இல்லாதவங்க அதாவது கொண்டை போடணுன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தலைமுடி இருக்கணும். வெறும் மொட்டை தலையை வச்சுட்டு நம்ம கொண்டை போடணுன்னு ஆசைப்பட்டோம்னா விற்கி தான் வைக்கணும். அது நம்மளை அவமானப்படுத்திடும். அது போல் தான் சில விஷயங்கள் என்னென்னா அந்த அமைப்பு இருந்தால் உள்ளே இறங்கலாம். ஏன்னா இந்த அமைப்பு இல்லாதவங்க யாராக இருந்தாலுமே நீங்கள் அதில் பெரிய அளவில் பெனிஃபிட் அடைய முடியாது. ஆனால் இது என்னுடைய கான்சியஸுக்கு உட்பட்டு மட்டும் நடத்துகிறேன் அப்படின்னா அது ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவ்வளோதான். இன்வெஸ்ட்மெண்ட்டுனாக்கா சின்ன சின்னதாக அது தொழில். அது நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸு மெத்தேடு. அது ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது, ஒரு இடத்த வாங்கி வைக்கிறது, ஒரு கோல்டை வாங்கி வைக்கிறது, இது மாதிரி ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கி வைக்கிறது. விற்கிறதில்ல, வைக்கிறது. தேவைப்படுறவை விற்கிறது. எப்போ பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கோ பிள்ளைங்களோட உயர் படிப்புக்கோ இது மாதிரி எப்போயாவது தேவை வரப்போ அதை நம்ம விற்கலாம், அவ்வளோதான். ஒழிய இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கணும், அப்போ அதில் எனக்கு லாபம் நிறையா கிடைக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான அமைப்புகள் இருக்கணும். அப்போ அமைப்புகள் இருக்குன்னாக்கா உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுடைய 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம் எல்லாமே 2ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆகி அந்த தசா புத்தி சப்போர்ட் பண்ணுச்சுனாக்கா இன்பிட்வீன் அந்த ராகு தான் இந்த வேலையும் பண்ணுவார். அதனால தான் இந்த ராகு எப்போ புதன்குள்ளே நுழைஞ்சிச்சோ அதுவும் குரு வீட்டில், அதனால தான் பேங்கிங் செக்டாரும் ஃபார்மா செக்டாரும் மிகப்பெரிய அளவில் ப்ளே பண்ணும். தாறுமாறாக இறங்கும் ஏறும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை தரும். இன்னும் கேபிட்டல் குட்ஸாக இருக்கட்டும், குருக்கு சம்மந்தப்பட்ட இணக்கங்களில் இருக்கக்கூடியதும். ராகுன்றது மெடிசன் துறை சார்ந்தது. இன்னும் சொல்லப்போனா ரொம்ப யூனிக்காக இது ஆர்டிஃபிஷியலான ஹைக்கும் ஆர்டிஃபிஷியலான டவுனும் தான் இது நடக்கும். இந்த டயத்தில் எல்லாம் பேப்பர் தான், அந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக போவோம். கான்ஷியஸாக போகிறப்ப இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். அப்படி தெரிஞ்சுக்கிறப்ப ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்குறப்ப இது ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றப்ப இந்த 2024 அப்படின்றது ராகு புதனில் அதுவும் குரு வீட்டில் இறங்கினதும் அப்போ பெரிய அளவில் ஒரு ஆர்டிஃபிஷியலான டவுன் நடக்கும். இது உலகளாவிய நடக்கிறதுனால நம்ம யாருமே சிங்கிள் பர்சன் இதை யாரையுமே மாற்ற முடியாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மாற்றுவாங்களா, மாற்ற முடியாது. அப்போ ஏதோ நான் நினைக்கிறது நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க நினைக்கிறது அவங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இறங்குவாங்க. அப்போ நடக்கிற வைப்ரேஷனில் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ அப்போ ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டியது. அப்போ பேக் சப்போர்ட்டோடு உள்ளே போனவங்க அழகாக
அதாவது பாராசூட்டோட குதிச்சவங்க மட்டும்தான் தப்பிப்பாங்க, ஏர்டியூபோட இறங்குனவங்க மட்டும்தான் ஆற்றுல மிதக்க முடியும். அது போல தான் என்னன்னாக்கா நீங்கள் வந்து யாரெல்லாம் ஒரு சைடு சப்போர்ட்டோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோட உள்ளே இறங்குனாங்களோ அவங்க பொழைப்பாங்க. இல்லைனாக்கா யூகத்தின் அடிப்படையில் மட்டும் போனீங்கன்னாக்கா அது கம்ப்ளீட்டாக இதாகிடும். அது வந்து சும்மா எக்கனாமிக் தியரி. ஆனால் இதுவே உங்களுக்கு எப்பயுமே அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒன்று, அடுத்தவங்க காசை நாம் உழைக்காம பெறணும் அப்படின்ற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். அப்படின்றப்ப அந்த அமைப்பு இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில். இந்த ஆண்டுன்றது ஒரு பெரிய ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இறக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அதே யூட்டர்ன் அடித்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து ராகு புதனுடைய சாரத்தில் மாறுறதுக்குள்ளே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பிளேயர் தான். இப்போ 3 பிளேயராக இருக்கவங்க அதுக்கப்புறம் 2 பிளேயராக மாறுவாங்க. அதாவது சனி புதன் ராகுவாக இருக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ராகு சனி தான் இருக்கும். அப்போ வந்து தலைவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சிரமங்கள் வர்றதுக்கோ அல்ல, ஏன்னா சனி ராகுன்றது கிட்டத்தட்ட வியாதிகள் பார்த்திங்கனாக்கா நீண்ட நெடிய பயணங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆயில் ப்ரைஸ் எல்லாம் அப்போ கண்ணப்பண்ணான்னு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஏறுறதுன்றதை விட அது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக நடக்கும். அப்போ என்னென்னா இதில் எல்லாம் ரியலாக நடக்குதோ இல்லையோ, ஒரு ஆர்டிஃபிஷியலாக நடக்கிறப்ப அதில் நம்ம எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணுன்றது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ அதன் வழியாக நம்ம ஒரு லாபங்களை அடையிறது, அதன் வழியாக ஒரு அதிர்ஷ்டங்களை அடையிறது, அதன் வழியாக ஒரு இன்கம் அடிஷ்னல் இன்கம் பெறுறது அப்படின்றது நம்முடைய ஜாத அமைப்பு குறிப்பிட்டு காட்டும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுவும் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் வந்து பதிவிடும் பட்சத்தில் நான் உங்களுக்கு அதுக்குண்டான டீட்டெயில் தரேன். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய மெசேஜை சென்ட் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து, எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் சென்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்க என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்களோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு நான் நேரடியாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு தரேன். உங்களுடைய பலாபலன்கள், உங்களுடைய ஜாதக தன்மைகள் எப்படி இருக்கும், அது இந்த தன்மைகள் உங்களுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா, அது இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு அதை டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.